உங்க கை 2 ஒட்டிக்கிறவும் ஸ்டார்ட் ஆகுது. டேப்லெட் போட்டா சரியாயிரும். நம்ம மயக்கம் அடைஞ்சுட்டா ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லி டேப்லெட் போட்டுர்றாங்க. அடுத்த நாள் ரம்பத்த வச்சு அவங்க 2 கையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துறவும் செஞ்சுர்றான். நான் போய் ஹாஸ்பிட்டல் போறேன். இது ஒண்ணும் ஆகாது. நான் அங்கேயே போனா தான் ஏதாவது ஆகும்ன்னு சொல்லிட்டு, என் ஃப்ரெண்டு வீட்ல சாவி மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். கார் சாவி நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு, அவளும் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறா. அங்க ஒரு டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஒரு மேரேஜ் கேஸ்ட் மாரி இருக்கு. அது அவங்க போன ஒரு பள்ளத்தாக்கு மாரி இருக்கு. அந்த இடத்துக்குள்ள தான் ரிச்சுவல் எல்லாமே பண்றாங்க. அப்புறம் தான் தெரியுது அவன் ஃப்ரெண்டு தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உலகத்துல இருக்கவங்க லவ்வர்ஸ்லாம் ஒண்ணா ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பான். அவன் அந்த பள்ளத்துக்கே போயிட்டே இருந்திருப்பான். அங்கேயும் போய் பார்த்தோம்னா தான் தெரியும். அங்க காணாம போனவங்க எல்லாருமே ஒரு ஆளா இல்லாம 2 ஆளா உடம்பெல்லாம் ஒட்டி போயிருப்பாங்க. அங்கருந்து அவன் தப்பிச்சும் வெளியவும் வந்துடுறான். அவன் பக்கத்துல வராத, நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்துறது தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வராதன்னு சொல்லுவான். ஆனாலும் அவங்களால ஸ்டாப் பண்ணவே முடியாது. இதுக்கு ஒரே வழி நான் இறந்து போயிட்டா தான் அப்படின்னு அவனும் சொல்லியிருப்பான். நான் இறந்து போயிட்டா இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லும்போதே அவன் வேணாம், நீ ஒண்ணும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கைய கட் பண்ணி இருந்திருப்பியாம். அதனால அவ இறந்தும் போயிருவா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவ கண் முழிக்கிறா. "ஏன் என்னாச்சு? நான் என்ன பண்ணேன்?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நான் உன்ன ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் எப்பயுமே உன்ன விட்டுட்டு போகவே மாட்டேன். நீ என் கூடயே எப்பயுமே இருக்கணும். நம்ம ஒண்ணாயிரலாம்ன்னு" சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு அவங்க 2 பேர் உடம்பும் ஒண்ணாக ஸ்டார்ட் ஆகுது. 2 பேருமே உடம்புலாம் ஒட்டிக்கிறவும் செய்யுது. அப்புறம் ஒரு மெசேஜ் வருது. ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அம்மா, அப்பா வந்து அவள பார்க்கறதுக்காக வந்திருப்பா. பார்க்கும்போது அவங்க 2 பேரும் உடம்பு ஒட்டிக்கிட்டதுனால ஒரு பையனா மாயி ஒரு உருவமா நிக்கிறா.